ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீடா வந்துட்டு கத்திட்டு இருந்திருப்பா. வாணி வேறு இப்படி சொல்லிட்டு போயிருப்பாள், செம்மையாக கத்திட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் பேட் எல்லாருமே வந்து தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ அவள் என்ன சொல்லுவானா, இப்போ நான் இங்கே இருக்க போகிறதில்ல, நான் வீட்டுக்கு போயே ஆகும்னு சொல்லிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து என்ன பண்ணுவானா கிளம்பி வந்துருவாளா. வந்ததுக்கப்புறம் சித்திக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி ஒரு அளவுக்கு வந்துட்டு நார்மல் ஆகிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வந்து ஹாப்பியாக பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ கேட்பா, சுற்றி பார்த்துட்டு ரீன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ரீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹீரோயின் கூட தானே போயிருக்கா, அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. உடனே வந்துட்டு அண்ணன் வந்து சொல்லுவாங்க, இங்கே பாரு போய் ரெஸ்ட் எடு, நீ இப்போ தானே வந்திருக்கேன், நாளைக்கு காலைல பார்த்துக்கலாங்கும் போது நான் காலைல வருவேன், ரீன் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு போகிறா. இவன் அப்படி பேசிட்டு போகிறத பார்த்து பேட் என்ன சொல்கிறான்னா, நான் இப்போயே போயிட்டு ரீன் அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் மாறி வந்திருக்கா நீடா, திருப்பி அக்ரெசிவாக ஆரம்பிச்சிடுவா, நான் இப்போயே போயிட்டு ரீன் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு ஹீரோயின் இருக்கல, ஸோ அந்த பிளேஸ்க்கு போயிடுறான். போயிட்டு ரீனை வந்து கூப்பிடும்போது ஹீரோயின் கேட்குறான், என்னாச்சு எதுக்கு வந்துட்டு ரீன் அழைச்சிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்துட்டு பேட் என்ன சொல்கிறான்னா, நீடா வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் மாறி வந்திருக்கா, இப்போ ரென் எங்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. ரென் இங்கே இருக்கான்னு தெரிஞ்சுன்னா திருப்பி அக்ரெசிவாக நடந்துப்பா, அதுக்காக தான் அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கேட்குறா, அப்போ நான் தனியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ யாராச்சும் இங்கே இருக்கணும்ல, ஸோ இவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாரி அப்படின்னு சொல்கிறான்னா. ஹீரோயின் வந்துட்டு புரிஞ்சுக்கலாம், சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரின்னு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதுவும் ஒரு மாதிரி சிரிச்சா மாதிரி தான் சொல்கிறா, ஒரு மாதிரி கஷ்டத்தில் சிரிப்பாங்களா அதே மாதிரி தான் சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ரென்னுக்கு சுத்தமாக போகிறதுக்கு விருப்பமே கிடையாது. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேடெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கார் டிரைவர் என்ன பேசுகிறாருன்னா, இந்த கார் ஓட்டுறன்னா வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு நீடா ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, முன்னெல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப பவ்யமாக இருப்பாங்க, ஆக்சுவலி அது அவங்களோட கேரக்டர் இல்லை, பார்க்க அப்படி ட்வின்ஸார் மாதிரி இருக்காங்க, அதான் அந்த அப்பங்க இருக்கானா அவரை மாதிரி தான் இருக்காங்க, பிஹேவ் பண்ணுறாங்கும்போது ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ரேணு கேட்குறா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ தனியாக இருக்காங்க தெரியுமா, நான் அங்கே இருந்தால் நல்லா தானே இருக்குங்கும்போது மிகவும் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நீடா இப்போ தானே சரியாக வந்துட்டு இருக்கா, திருப்பி அக்ரெசிவாக மாறிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி படிக்கலாம் எடுத்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே இந்த நீடா என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பா இருக்கார்ல, ஸோ அந்த ரூமுக்கு போகிறா. யாரும் இல்லாதப்போ போயிட்டு என்ன சொல்கிறான்னா, நான் வந்துட்டேன், திருப்பி வந்துட்டேன், எனக்கு தெரியும் உங்களோட லவ் வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் 2 பக்கம் காட்ட போகிறீங்க நல்லாவே தெரியும், அதுவும் அவளை உங்களோட மகனாக வந்துட்டு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, ஆனால் முடியாது, என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அவள் வந்துட்டு வேறு ஒருத்தனுக்கு பிறந்தவ தான், ஸோ சொல்லப்போனால் சாய்பம் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு நான் அனுப்புவேன், என்னோட கையாலேயே அடித்து துரத்துவேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறா. அந்த ஆள் வேறு அவருக்கு வந்துட்டு எல்லாமே லிசன் பண்ண முடியும், ஆனால் வந்து ரியாக்ட் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு, தப்போன்னு இப்படி மாறி பேசுகிறதெல்லாம் பாருங்க, ஏன் கையால் அடித்து அவளை துரத்துறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த நேரத்துக்கு டிரைவர் என்ன வந்துடுறாரு. நிடமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வருவாரா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, ஓகே நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடறா. இவருக்கா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணுறேன்னா, உங்கள் அப்பாவோட ஆஃபீஸ் ரூம் இருக்குல்ல, ஸோ அங்கே போகிறா. அங்கே போயிட்டு நிறைய நீங்கள் என்ன பண்ணுற, நீ ஆஃபீஸ்க்கு போலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்துட்டு ஏன் என்னாச்சு, நான் இதுக்கப்புறம் ஃபேமிலியெல்லாம் எடுத்து நடத்தலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறானா. இல்லை இது சரிப்பட்டு வராது, நீ கம்பெனிக்கு போ அப்படின்னு சொல்லும்போது அவங்க சித்தி சொல்கிறாங்க, இல்லை நரேன் வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டான், இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி தான் பார்த்துக்க போகிறோம், அப்போட பிளேஸில் இருந்துட்டு எல்லாமே வரவு செலவு எல்லாமே அவன் தான் பண்ண போகிறாங்கும் போது இவளுக்கு பிடிக்கல. என்னது அவன் ரிசைன் பண்ணிட்டானா, முடியாது, அவன் வேலைக்கு போய்தான் ஆகணும், அப்போட பிளேஸ்லேருந்து நான் பார்த்துக்கிறேன், நான் ஒரு ஆள் வீட்டில் இருந்தால் பார்த்தாதா அப்படின்னு சொல்லுவாள். அப்போ நிறைய சொல்கிறேன், இந்த பாரு நன் ஆஃப் ஏ பிஸ்னஸ், என்னோட பர்சனல் விஷயத்தில் நீ தலையிடாது அப்படின்னு சொல்லும்போது அப்படியா, இந்த வீடை வந்து நானும் தான் பார்த்துப்பேன், எனக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசுகிறா. அக்கும்போதெல்லாம் சித்தி வந்துட்டு இவையும் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கோவம் வருது. அதுக்கப்புறம் இங்கே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து சாப்பிடாம இருப்பாளா. அப்போ வந்து அசிஸ்டன்ட் கேட்பாங்க, ஏன் சாப்பிடல அப்படின்னு சொல்லிக்கும் போது இல்லை எனக்கு பசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பா. இல்லை சாப்பிடுங்க, இந்த நேரத்தில் சாப்பிடாம இருக்கக்கூடாது, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னுமே ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு பார்க்கலாம் வரும். ஸோ அதுக்கு இந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு ஹீரோ வருவாங்க, ஐ திங்க் மேடம் தான் விட மாட்டேங்கிறாங்க போல அப்படின்ட்டு ஹீரோட அம்மாவை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு இங்கே தான் இருக்கான். எனக்கு ஹீரோயினை போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் லாஸ்ட் டைமில் என்ன சொல்லியிருப்பா, இந்த மாதிரி ஒரு நாள் தான் என்னோட ஸ்பாயில் ஆகிடுச்சு லைஃப்னு சொல்லியிருப்பாள்ல, இது அவனுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும், அவளை பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு வெளியே தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவளுக்கும் வந்துட்டு ஹீரோ வரமாட்டானான்னு சொல்லிட்டு டோரை தான் பார்த்துக்கிட்டே இருக்கா ஹீரோயின். அதுக்கப்புறம் இந்த அபிங்கிற இருக்கானா, அவன் வந்துட்டு இங்கே தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு கேட்குறா, உண்மை தானா சாய்பம் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு பிறந்த பொண்ணு தானா, நீ தான் சாட்சி சொன்ன போலியேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஆமாம் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் பார்த்தாங்க, சொல்ல போனால் நாரா ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிங்கிற வந்து சொல்லிட்டு இருக்கு. இவளுக்கா எல்லாம்
கேட்க மூஞ்சே விடியல, என்னடா இது இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நரேன் வந்துட்டு புலம்பிட்டு இருக்கான். இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் இவ்வளோ இடம் கொடுத்தா இவ ஓவராக பண்ணிட்டு இருக்கா, எல்லாருமே வந்துட்டு திட்டிட்டு இருக்கா, என்னோட பர்சனல் விஷயத்தில் கூட வந்துட்டு தலையிடுறா, என்ன பேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா மேட் எல்லாருமே வந்துட்டு திட்டிட்டு இருக்கலாம். ஸோ அதுவுமே கம்ப்ளைண்டாக வந்துட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க போது நூறு தான் சொல்கிறாங்க, இங்கே பார்ப்பா அவளுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீசன் சொல்லிகிட்டே இருங்க, அவள் வந்து நல்லா தான் இருக்கான்னு எனக்கு தோணிட்டு இருக்கா அப்படின்ட்டு நரேன் வந்து சொல்கிறான். பேட் வந்துட்டு கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு பேட்டுமே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்கல்ல, இந்த அபிங்கிறவன் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ரென்னிக்கு வந்து ஞாபகம் இருக்குது, இந்த ஆள் தான் நம்மளை அடிக்க வந்தான், அப்போ வந்து நூனை வந்து அடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ இவன் வந்து பயப்படுறா, நீ என்னத்துக்கு வந்துட்டு இங்கே மேடம் கிட்ட வந்து பேசுகிற, டீட்டா கிட்ட பேசுகிற அப்படின்ட்டு வந்து கேட்குறா. ஏன் நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவன் தான் அப்படிங்கும் போது இவனா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் அடிக்க வந்துட்டு நானே அடிச்சது இவன் தான் அப்படின்னு எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறம் நீயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முறைச்சிட்டு இருக்கான் நீடா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாணி இருக்கால, இவ தான் அடிக்கடி நீடாவை பார்க்க வந்துட்டு இருப்பா. நீடா வந்துட்டு ஏற்றி விட்டு வந்துட்டு இருப்பாள். ஸோ அதே மாதிரி இப்போ வரா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இவன் வந்துட்டு நல்லா இருக்கேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியா உனக்கு தான் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாள். போதும் நிறுத்து, நீ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஏன் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ ஒரு ஆளை வச்சுட்டு நீ என்னென்ன பண்ணியோ அது எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்னார் அப்படின்னு சொன்னதுக்கு இவ திரும்பி பார்த்தா அபி அவன் நிற்கிறான். இவ தான் ஆல்ரெடி சம்பளம்லாம் தரல, இப்போ எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டான் போல, நீ என்னென்ன பண்ணியிருக்க, என்னோட வெட்டிங் அப்போ சாய்பாமா வந்துட்டு அழைச்சிட்டு வந்து விட்டதும் நீ தான், ரீனை ஹர்ட் பண்ணதான் நீ தான், எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இந்த ஆள் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்க, அப்போது சாஃப்டாக இருந்துக்கிட்டு நல்ல உண்மை நடிச்சுக்கிட்டு என்னென்ன வேலை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பார்ப்பா உனக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, நான் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ செய்யணும், தப்பி தவறி ஏதாச்சும் பண்ணன்னு வச்சுக்கேன், நீ இப்படி பண்ண பார்த்தியா எல்லாத்தையுமே போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், அப்புறம் உங்கள் குடும்பம் மானமே போயிடும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவ பயந்துடுறா. என்னடா இந்த பைத்தியத்தை வந்துட்டு ஏற்றி விடன்னு வந்தால் இவன் நம்மளை மேட்டான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் நானே வந்து பார்க்குறாங்க, இந்த மாதிரி வாணியும் நீடாவும் என்ன பேசிக்கிறாங்க தெரியல, குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கத்துறா, நீடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கு. அப்புறம் நீடா என்ன சொன்னாலுமே இவளை செய்யணும்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுருக்கா போல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க, அவள் ரொம்ப தனிமையாக இருக்கா, அங்கே யாருமே இல்லை, அசிஸ்டன்ட் பொண்ணும் அடிக்கடி வேலை பார்க்கணும் தானே, ஸோ அவன் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இங்கே இவன் தனியாக இருக்கும் போது குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்கா, பாரு நீ நானா தனியாக இருக்கும், நம்மளை கேர் எடுத்துக்க இங்கே யாருமே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட வந்துட்டு புலம்பிட்டு இருக்காள். ஆனால் ஹீரோ வந்துட்டு வெளியே தாங்க நிற்கிறான். ஆனால் இது எல்லாமே அவன் காலில் விழுது. ஆனால் உள்ளார போடுறதுக்கு அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு, ஏன்னா பேர்ட் பர்சன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாள்ல, அதெல்லாம் ரொம்ப தடுக்குது. ஆனால் அவன் வந்துட்டு வெளியே தான் இருக்கான். இவனுக்கு என்னன்னு தெரியல, இப்போ அடிக்கடி ஹீரோயினை பார்க்கணும், அவ கூட வந்து பேசணும் அப்படின்லாம் தோணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்னடா இருக்காள், அவள் காரில் வந்துட்டு வெளியே கிளம்புறா. இங்கே பேட் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு உடம்புலாம் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது நூன் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவ காரில் கிளம்பி போகிறா நீடா, அதுவும் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஹீரோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவ என்ன பண்ணானா ஹீரோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து கால் பண்ணுறா வாணிக்கு, நான் சொன்னதெல்லாம் கேட்டல, ஒழுங்கு மேலே தான் கிளம்பி இப்போ ஹீரோட ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாமே அசன் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தனியாக நினச்சி பார்த்துட்டு இருக்கான், நம்ம ஏன் ரொம்ப தயங்குறோம், நம்ம போய் ஹீரோயின் வந்து பார்க்கணும், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நம்மளோட குழந்தைய தான் சம்மந்துட்டு இருக்கா, நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓரளவுக்கு மனசு வந்து மாறுது. சரி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த 7:30 வந்து நிற்கிது. இவன் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல நீடா வந்துட்டு பார்த்து, ஸோ அவன் என்ன பண்ணுறான், ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், ஏன் என்னை வந்து பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடறான். ஹீரோ வந்துட்டு சாரி கேட்குறான், ஏன்னா கல்யாணம் வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சுல, ஸோ அதுக்கு அவன் வந்து சாரி மன்னிச்சிடு, உன்னை பார்த்து பேசலாம்னு நினச்சேன், ஆனால் எப்படி பார்க்குறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சாரி மன்னிச்சிருக்கும் போது பரவாயில்ல இருக்கட்டும், ஆனால் ஏன் வந்து என்னை பார்க்க வரல, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உனக்கு என்னை பார்க்கணும்னு தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்துட்டு இல்லை நிறைய எனக்கு ப்ராப்ளம் வந்துடுச்சு, அதனால தான் உன்னை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவானா. எனக்கு தெரியும் உனக்கு ப்ராப்ளம் யாருன்னு, உனக்கு சாய்பம் தானே ப்ராப்ளம், இப்போ சொல்கிறேன், சாய்பம்மா விட்டுட்டு என் கூட வந்துடு, அவள் வேண்டாம், அந்த உமன் வேணாம், அந்த கெட்டவ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வா என் கூட வா, அவளை விட்டுடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் அப்படியே நிற்கிறான். ஏன் இப்படி தயங்குற, அவளை விட்டுடு, நான் வேணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறா. ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறான், இல்லை புரிஞ்சுக்கோ அப்படிங்குவான். என்ன நீ என்ன புரிஞ்சுக்கோ, நான் உனக்காக தான் இருக்கேன், ப்ளீஸ் என் கூட வந்துடு, அவள் வேண்டாம், அவள் வந்து கெட்டவ, அவள் வேண்டாம், நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கலாம், நீ புரிஞ்சுக்கிறல அப்படிங்கும்போது ஹீரோ வந்துட்டு அப்படியே அமைதியாக இருக்கான். என்ன சொல்கிற, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம், வேணாம் அவளை விட்டுருவ தானே அப்படிங்கும்போது ஹீரோ வந்துட்டு முடியாது, அது மட்டும் பண்ண முடியாதுங்கும்போது அப்போது நீ மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடா. அப்போ நீ என்னை ஹர்ட் பண்ணுற தானே, அவளை ஹர்ட் பண்ண மாட்டேங்கிற, ஆனால் நீ என்ன ஹர்ட் பண்ணுறல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. ஹீரோக்கு என்ன பண்ண தெரியல, கொஞ்சம் அமைதியாருன்னு சொன்னால் அவள் என்ன பண்ணுறா, கத்தி மயக்க போடுறா. இது வந்துட்டு பக்கத்து ரூமில் இருக்க நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு காலில் விழுந்துடுது. பேசாமல் வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறா.
வெளியே ஆனால் போகல. இங்கே பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டானா நடிக்கிறா. இங்கே பார்த்துட்டா ஹீரோயின் வந்து பேசாமல் நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வந்துடுறாள். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வாணி வந்துட்டு எங்கே போகிற நீனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இல்லை நான் வந்துட்டு ஹீரோ ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீடு அப்படின்னு சொல்லிட்டு போ பாப்பாளா. இவ வந்து ஸ்டாப் பண்ணிடுவா. எங்கே போகிறாங்களா போவாத, நீடாக இருக்கா, உனக்கு வந்துட்டு ஸ்பேஸே அங்கே கிடையாது. சொல்ல போனால் நீ குழந்தை உண்டாயிருக்க, அதனால தான் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கேரிங்காக இருக்கான். மற்றபடி நினைக்கிறாமல்லாம் அவன் உன்னை லவ் பண்ண போகிறது கிடையாது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உன்னை நாய் துரத்த தான் போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து வாய்க்கு வந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாளா. ஹீரோயின் வந்துட்டு பொறுமையாக என்ன சொல்லுவானா, இங்கே பாரு உனக்கு தேவையில்லாத விஷயம், ஃபஸ்ட்டு என்னை விட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா. ஆனால் இவன் விட மாட்டான். என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு வந்து ஹீரோட லவ் கிடைக்கவே கிடைக்காது, இன்னுமே அவன் நீடாவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாமே நீடா வந்து பிளான் பண்ணி கொடுத்தது இந்த மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவன் மயக்க போட்டு விழுந்துருவாளா. ஹீரோ வந்து கத்துறான், வெளியே யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாம் உள்ளார வந்துருவாங்க. இப்படி வச்சு டாக்டருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக பேட் வந்துடுவான். பேட்டுக்கு தான் தெரியும்ல, அவன் இங்கே வந்துடுவான். அவன் வந்து கண்டுபிடிச்சிருவாள் இவன் மயக்கத்தில் இருக்காளா நார்மலில் இருக்கான்னு சொல்லிட்டு. இவன் என்ன பண்ணுவானா டக்குன்னு முடிச்சிட்டு என்ன சொல்கிறான்னா, ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, நான் உன்னை விட மாட்டேன், நீ லவ் பண்ணுறதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பான். இது பேட்டுக்கு போய் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவனை வேலைக்கு வந்து நின்றுவான். அங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் வெளியே நின்று பேசிகிட்டு இருப்பாங்கன்னா அப்போ ஹீரோ வந்துட்டு பருவா வந்து என்ன நடக்குதுன்னு பாப்பா. ப்ளீஸ் என்னை விட்டு போக மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான், என்னைக்குமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறான். இது நம்ம ஹீரோயின் பார்த்துடுறான். அதுக்கப்புறம் வெளியே வந்துடுறாளா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. பார்த்தல அவன் ஒன்று லவ்லாம் பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறான். ஹீரோயின் வந்து இங்கே டல்லாக உட்காந்துருப்பாளா. அப்போ வந்து அசிஸ்டன்ட் கேட்பாங்க, இந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்துட்டு பாவம் சாய்பம் இப்போயும் சொல்கிறேன், ஹீரோ வந்துட்டு நீடாவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான், ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் இந்த குழந்தைக்காக தான், குழந்தை பெற்றெடுத்தோடனே அவன் நாய் தோற்றுற மாதிரி தோற்ற தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே ப்ரொடெக்ட் பண்ணுறான்னு சீனை போடுறதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் வந்துட்டு உங்களால் வாயை மூட்டை இருக்க முடியாது தானே, உங்களை யார் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்க்குள்ளே விட்டா, நீங்கள் என்ன அடிக்கடி வந்துட்டுருக்கீங்க, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லுவா. இவள் அடிக்க வருவாளா, என்ன நீ மட்டும் தான் கை வாங்குவியா, எனக்கும் அடிக்க தெரியும்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வந்து அடிக்க போவாங்க. இவளுக்கு கோவம் வந்துடும், வாங்கம்மா என் கண்ட நாயெல்லாம் நிற்கிது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அழைச்சிட்டு போயிடுவாங்க. இவளுக்கா செம்மையாக கடுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோன் அடிக்கும். அது இவ தான் அடிப்பா. ஓகே இன்னைக்கு நான் சொன்னது எல்லாத்தையுமே பண்ணிட்டேன், ஆனால் நீ எனக்காக நிறையா பண்ணுமே, ஸோ நான் சொன்னதெல்லாம் பண்ணுவேல அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயின் தனியாக தானே இருக்கா. அப்பப்போ நிறைய போய் பார்ப்பான். அதே மாதிரி இன்னைக்கு வரும்போது இவன் ரொம்ப டல்லாக இருக்கலாம். என்னாச்சு சிக்கா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறான். நார்மலாக தான் இருக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த மாதிரி ஹீரோ நல்லா தானே வச்சிருக்கான் அப்படிங்கும்போது நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எனக்கா பொக்கே வாங்கிட்டு வந்தியா சொல்லிட்டு அப்படியே டாப்பிக்கை மாத்துறா. பட் இருந்தாலும் அவன் ரொம்ப டல்லாக இருக்காங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறான். எப்போதும் போல் அவனோட ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கும்போது இது வருது. வந்து என்ன சொல்கிறான்னா, அண்ணன் சாரி நான் நீ கோமா நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லும்போது நிறைய தான் ரொம்ப நல்லவனாச்சு, சரிம்மா விட ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஏதோ வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுவேல அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறா. சரி ஓகே ஃபைன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுடுறான். சொல்கிறான்னா எனக்கு அப்பப்போ என்ன ஆகுதுன்னே தெரியல, நான் எப்படி பேசுகிறேன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஆனால் ஃபேஸை பார்த்தீங்கன்னா இல்லத்தனமாக இருக்குது ஃபேஸை பார்க்கும்போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா வந்துட்டு வழக்கம் போல் இங்கே வராங்க. அங்கே ஹீரோயின் தான் உட்காந்துட்டு இருக்கா. ஆனால் வந்துட்டு பெட்டில் உட்காந்துட்டு இருப்பாளா. இங்கே வந்து கேட்குறாங்க எங்கே ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நீடாவோட வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போது நீடா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டானா, துணி வந்துட்டு அலோவ் பண்ணிட்டாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம ஹீரோயின் காலை விழுது. அவன் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சாய்பம் கொஞ்சம் கூட மரியாதை கிடையாதா, பெரியவங்களை பார்த்தா வணக்கம் வைக்கணும் அதெல்லாம் சொல்லித்தரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவளும் வந்துட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டு சாரின்னு சொல்லிட்டு வணக்கம்லாம் வைக்கிறா. அப்பயும் இருந்தவங்க விட மாட்டாங்க. பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு உனக்கு சுத்தமாக தெரியல, எப்படி நீ ஒரு குழந்தைய பெற்றா அந்த குழந்தைக்கு நீ கொடுக்க போகிற, ஒன்றை மாதிரி தான் உன் குழந்தைய இருக்க போகுது, ஸ்டபனா அடமெண்டா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பிடிச்சி திட்டுவாங்களா. எனக்கு ரொம்ப அழுக வந்துடும். நீங்கள் என்ன ஹர்ட் பண்ணுறீங்க ஓகே, அதனால என்ன திட்டுறீங்க பரவாயில்ல, ஆனால் ஏன் என் குழந்தை பிறக்கவே இல்லை, என் குழந்தை உங்களை என்ன செஞ்சிச்சு, ஏன் குழந்தைய வந்து திட்டுறீங்க, அந்த குழந்தை இன்னும் பிறக்கவே இல்லை, அதுக்குள்ளே ஏன் அந்த குழந்தைய வந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அழுத்திட்டே கேட்பாளா. அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். ஐயோ நம்ம கேட்டது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கண்ணே கலங்கும். நம்ம ஏன் இப்படிலாம் பேசிட்டோம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நிற்பாங்க, கொஞ்சம் ஷாக்காகி நிற்பாங்களா. அப்போ வந்து அசிஸ்டன்ட் வந்துட்டு போதுமா ப்ளீஸ்மா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கூப்பிடும். அதுக்கப்புறம் அந்த லேடி வந்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சாய்பாம்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க, அவங்க ஏன் அப்படி பேசுனாங்கன்னு தெரியல, நீங்கள் ஓகேவாக தானே இருக்கீங்க அப்படிங்கும்போது ஹீரோயின் வந்துட்டு நான் ஓகேவாக தான் இருக்கேன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் இதுவுமே அழுதுகிட்டே இருப்பாள். ஓகேன்னு சொல்லுவாள், ஆனால் அழுதுகிட்டே தான் ஓகே சொல்லிட்டு இருப்போம். வந்து நீடா வீட்டுக்கு தானே போயிருப்பான். அந்த நீடா என்ன பண்ணுறான்னா, உனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கல நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இதுதான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வளக்கட்டியமாக ஊட்டி விட்டுருப்பா. அவன் என்ன பண்ணுவானா விதின்னு சாப்பிட்டு இருக்க மாதிரி தெரியும். இதெல்லாம் பேட் வந்து பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் கேட்பா எப்படி இருக்குன்னு, ரொம்பவே நல்லா இருக்குது, ஓகே டைம் ஆயிடுச்சு
பாரு நீ மெடிசன் இருக்கிற டைம்னு சொல்லிட்டு நீ மெடிசன் மாற்றலாம் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை முடியாது, என் கூட இருந்தால் மட்டும்தான் நான் வந்துட்டு மெடிசன்லாம் எடுப்பேன்னு சொல்லிட்டு இப்படி பிளாக்மெயில் பண்ணுறா போல். இவனுக்கு வந்துட்டு என்ன இப்படி பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இங்கே பார்னிடா இந்த மாதிரி பிடிவாதம்லாம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது இல்லை இல்லை நீங்கள் என்னை விட்டு போவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அவனா இந்த பொண்ணு இதாக பண்ணிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இவன் பயங்கர குழப்பத்தோட வீட்டில் வந்து உட்காந்துருக்கான். இவனுக்கு என்ன பண்ணே தெரில. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, நீ ஏன்டா இப்படி இருக்க, முன்னெல்லாம் இப்படி இருக்க மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு என்ன பண்ணே தெரியல, எனக்கு அவ்வளோ இதாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லுவானா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் இதுக்கப்புறம் சைபம் விஷயத்தில் வந்துட்டு கண்டுக்க போகிறது கிடையாது, உண்டு விஷயம்டா, உனக்கு அந்த 2 பொண்ணுல எந்த பொண்ணை செலக்ட் பண்ணோன்னு நீ ஏன் முடிவு எடுத்துக்கோ, நீ வந்து கன்ஃபியூஸ் ஆகாத. சப்போஸ் உனக்கு இந்த 2 பொண்ணுங்களும் வேணும்னா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, அம்மா உன் பக்கம் தான் இருப்பேன், யார் செலக்ட் பண்ணாலும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. பரவாயில்ல, எங்களோட லைட்டாக ஒரு மாற்றம் வந்திருக்கு இவங்க கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போவானா, அந்த மாதிரி ஹீரோயின் சாப்பிட்டலாம் என்னங்கிறத மட்டும் இந்த பொண்ணுகிட்டே கேட்டு விசாரிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு கால் வருது, அப்படியே அது வர அப்படின்னு சொல்லிட்டு நீடாவை தான் பார்க்க போகிறான் போல். அவன் வந்துட்டு ஹீரோனை கூட பார்க்க மாட்டான், அங்கேருந்து போயிடுவானா. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் காலை வாங்கினீங்கும் போது இல்லை அதெல்லாம் இல்லை, நான் எங்கள் அண்ணனுக்கு ஒரு கால் பண்ணிக்கலாமா அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ இங்கே வருவானா. ஹீரோ வந்துட்டு இந்த வீட்டுக்கு வர்றது வந்துட்டு நரேனுக்கு தெரியாதுல்ல. ஸோ அவன் கேட்குறான், நீ என்ன புதுசாக இங்கே வர, நீ வந்துட்டு என் தங்கச்சியை பார்த்துக்கலையா, ஏன் சாய்பாமா விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். இல்லை சாய்பாமா வந்துட்டு நான் அப்பப்போ பார்த்துட்டு தான் இருக்கேன், இல்லை எமர்ஜென்சியாக வர சொன்னாங்க, அதுவும் வந்துட்டு நீடா தான் கூப்பிட்டாங்கும் போது நீ ஏன் வந்த, நீடாவையே இன்னுமா கான்டாக்டில் இருக்க, நீடா வந்து பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு நீ வந்து கேட்குறான். இவனுக்கு தெரியாதுல்ல. ஸோ வந்து கேட்குறான், நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நீ வந்து என்னோட தங்கச்சி சாய்பாம் கிட்ட தான் ஃபோக்கஸ் பண்ணணுண்டு, ஏன் திருப்பி இங்கே வந்துட்டுருக்க, நீடா ஆல்ரெடி வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு கோவம் வருது. நீ வந்துட்டு என்னோட தங்கச்சி மட்டும் பார்த்துக்கோ, சாய்பாம் மட்டும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு கோபத்தை என்ன பண்ணுறான், 2 அடி அடிச்சிடுறான், பயங்கரமாக அடிச்சிடுறான். இது வந்துட்டு அங்கே தெரியுது, எல்லாம் கத்துறாங்க, இல்லை வேணாம் விடுங்க அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்துடுறான். அண்ணன் விடுங்கிறான். அதுக்கப்புறம் நிறைய வீடு ஒழுங்கு மாதிரி தான் விடுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொட்டி இருக்காது தூக்கிட்டு வந்துட்டு அண்ணன் வந்து அடின்னு அடிக்கிறான். என்னோட ஆளை வந்து நீ ஹர்ட் பண்ணுறேன்னு அடிக்க ஆரம்பிச்சிடா, பைத்தியம் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடா. அங்கே இருக்கவங்களுக்கே ஷாக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ தான் பிடிக்கிறேன், என்ன பண்ணுற நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த மாதிரி நீ ஹீரோவே ஹர்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். ரொம்ப அக்ரெசிவாக பார்ப்பாளா. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கும். இந்த பாரு எது நினச்சிட்டு இருக்க, ஏன் ஆளை நீ டச் பண்ணுற, ஏன் ஆளை அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துட்டு மொர மறைச்சிட்டு இருப்பா. அவனுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து டச் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாள். எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சித்தி தான் வந்துட்டு இங்கே நிறைய வந்து பிடிப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பேட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய என்ன சொல்லுவானா, எப்போ வந்துட்டு ஹீரோ வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. இல்லை ஒரு வாட்டி வந்துட்டு போனார், அந்த மாதிரி நீடாக தான் வர சொன்னாங்கும் போது இவனுக்கு கோவம் வரும். ஏன் நீ கூட என்கிட்ட சொல்ல மாட்டியா, என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கும் போது நான் எங்கே உங்ககிட்ட பேச வந்தாலே இந்த நீடா என்னை வந்துட்டு என்ன பிரிக்கிறியான்னு சொல்லிட்டு அடிக்க வரா, நான் என்னத்துக்கு உங்ககிட்ட வந்து சொல்லணுங்கிற மாதிரி சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படிங்குவாளா. இந்த பாரு வீட்டில் என்ன இருந்தாலும் என்கிட்ட அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய வந்துட்டு கோஆப்ரேட் இருப்பானுமே. இதுக்கப்புறம் சொல்கிறேன்ப்பா அந்த பொண்ணு கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறா, உட்கார வச்சு அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவனிச்சிட்டு இருக்கா. எல்லாம் அந்த நிறைய யாருக்காக பண்ணுறான்னு தெரியுது. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்கா. இது எல்லாமே ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். கண்டிப்பாக இது எல்லாமே வந்துட்டு அவளுக்காக தான் பண்ணிட்டு இருப்பான், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கோபப்பட்டு இருப்பாள். இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும். இவன் வந்து விடவே மாட்டான், அவனுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்துட்டு இங்கே பார்னிடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க. ஏன் என்னை வந்து டச் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஹீரோ கிட்ட என்ன பேச விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே கோவப்படுவா. அது இல்லாமல் என்ன சொல்கிறேன்னா, ஹீரோ வந்து என்னோட ஹஸ்பண்ட், ஸோ எப்படி நரேன் வந்துட்டு என் ஹஸ்பண்டை வந்துட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு அக்ரெசிவாக பேசிகிட்டு இருப்பான். இதெல்லாமே ஹீரோ பார்த்துட்டு தான் இருப்பான். நீடா கொஞ்சம் கம்டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த பாரு அங்கிள் என்ன இந்த வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லியிருக்காரு, அதேமாரி நான் வந்தனால தான் இந்த மாதிரி ஒன்று அடித்தான், இல்லை ஒன்றும் தப்பு கிடையாதுங்கும் போது இல்லை அவன் எப்படி ஒன்று அடிக்கலாம், அவன் அடித்ததெல்லாம் தப்பு, இப்போ நீ என்ன சொல்ல வர, நீ இப்போ இந்த வீட்டை விட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இல்லை இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லை, நான் கிளம்பி போகிறேன், இனிமேல் அங்கிள் வந்துட்டு எனக்கு பர்மிஷன் கொடுக்கல இங்கே வரத்துக்கு, ஸோ நான் இப்போது இங்கே வந்தால் நல்லா இருக்காது, நீ புரிஞ்சுக்கோனிடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போகிறான். இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல இவன் போகிறது. ப்ளீஸ் என்னை விட்டு போகாததான் சொல்கிறான், ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நான் இங்கேருந்து கிளம்புறதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோட்ட தான் காட்டுறாங்க, அங்கே கஸ்டன் போல் இருக்கால வந்துட்டு பேட்டை பற்றி கேட்டுட்டு இருப்பா. பேட்டோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை வந்து பார்த்துமே பிடிச்சிடுச்சு போல். ஸோ வந்து பேட்டை பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சிரிச்சிட்டே பார்த்துட்டு இருப்பாள். கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். ஹீரோக்கு அங்கே இருக்க பிடிக்கலைங்க, அவனுக்கு அடிப்பட்ட உடனே இங்கே வந்துட்டு ஹீரோயினை பார்க்கணும் தான் தோணுது. ஹீரோ இங்கே வந்ததுக்கப்புறம் என்னாச்சு சார், என்ன கண்ணத்தில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். இவன் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஹீரோயினை தான் பார்க்க போவான். டக்குனு ஹீரோயின் வந்து நான் வந்து உட்காருவாளா. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடும்.
ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு இருப்பான். இவ ஏதாச்சும் கேட்க மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஏக்கத்தோடு தான் பார்க்குறான். அதே மாதிரி ஹீரோயின் கேட்குறான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். யார் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை உங்கள் அண்ணன் தான் என்னை அடித்தான் அப்படின்ட்டு நான் வந்து உன்னை பார்த்துக்கலையா, ஸோ அதனால வந்து அடிச்சுட்டாங்கும் போது இவ வந்து கேட்குறா, அப்படியா என் அண்ணன் அவனை அடித்தானா, என்ன அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, அவன் ரொம்ப ஜென்டில்மேன் ஆச்சு, யார் மேலே கை வைக்க மாட்டான், அது இல்லாமல் நிறைய ரொம்ப சாஃப்டானவன் சொல்லும் போது, அப்போது நீங்கள் என்னை நம்ப மாட்டேல்ல, அப்போ நான் பொய்யா சொல்கிறேன், சரிப்பா நான் பொய் சொல்லாதாவே இருக்கட்டும், யாருமே எனக்காக வந்துட்டு பேச மாட்டேங்கிறீங்க, யாரும் எனக்காக அக்கறையாக வந்துட்டு கேட்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் கெட்டவன் தானே, நான் கெட்டவனாகவே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கோச்சிக்கிறான். இதை பார்க்குற ஹீரோயினுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னடா இது இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே தானா என்னத்தவன் அடித்தானா, எதனால என்னாலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கான் ஆமாங்கிற மாதிரி. அதிசயமாக ஹீரோ வந்து இவகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறான், ஏதாச்சும் ஹீரோயின் வந்துட்டு பேசணும், அன்பாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறான் போல். அப்படியே உட்காந்துருப்பானா ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த காயத்தில் வந்துட்டு இப்படி கையை வைப்பா. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அங்கே நீராட்ட இருக்கும் போது அந்த ஃபீல் இல்லை, ஆனால் இவகிட்ட இருக்கும் போதே இவனுக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் இருக்குது, அது பேர் தான் லவ், ஆனால் அவனுக்கு என்னமே தெரியல. அவன் அப்படியே பார்க்குறான். இங்கேயுமே ஹீரோயினுக்கும் அப்படி தான், ஹீரோ வந்து பிடிச்சிருக்குல்ல, ஸோ அவளும் வந்துட்டு வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவனுக்கு வலிலாம் தெரியல, இவ கன்னத்தில் கை வச்சிருக்கதான் இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லப்போனால் வலிலாம் மறந்துடுது, அப்படியே லைட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. கரெக்டாக அந்த நேரத்தில் வந்துட்டு சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி வந்துடுறான். வந்தோடனே வந்துட்டு ஹீரோ பேரை சொல்லி கத்துறான். ஹீரோ அப்படியே திரும்பி பார்த்தா இவன் இருக்கான். செபம் என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாளா. ஹீரோ வந்துட்டு நீடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிப்பான். 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.